ஒரு படம் நடித்து வெளிவரதுக்கு முன்னால் எனக்கு ஒரு லைஃபே கொடுத்துருக்கு அப்படின்னும் போது, இந்த படம் வெளிவந்த அப்புறம் நிச்சயமாக 100% எல்லா ஆண்களும் ஒரு சொட்டு கண்ணீர் அது உடனே சோகமான படம் நினைச்சு இது வேற போட்ட போறீங்க. எனக்கு வேற பயமா இருக்குங்க. என்ன பேசணும்னு தெரியல மைக் முன்னாடி வந்துட்டா. அதனால இது சோகமான படம் இல்ல. அவனுடைய வலியும், வேதனையும் வெளிக்காட்டக்கூடிய படம். அப்படியாப்பட்ட படத்தை நீங்க ஆதரிப்பீங்கன்னு முழுசா நம்புறோம். நாங்க எவ்வளவு காஸ்ட்லி கேமரால எடுத்து, எவ்வளவு பெரிய நடிகர் நடிச்சாலும், எவ்வளவு பண்ணாலும் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். மீடியா மட்டும்தான் இந்த படத்தினுடைய விமர்சனத்தை கொடுத்து வெற்றி பெற செய்ய முடியும். மக்களையே கொண்டு சேர்க்க முடியும்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த படம் எல்லாரும் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு வாங்க. நான் வந்து நடிச்சதுக்காக கதை விட்டு போறேன் அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு உண்மையிலேயே சொன்னதுல விஷயம் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். சும்மா நம்ம வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டு போயிட்டோம்னா, நாளைக்கு என்ன பார்க்கும்போதெல்லாம், "என்னய்யா பொய் சொல்லி இந்த படம் அப்படி இல்லையேன்னு" திட்டுவீங்கல்ல. அப்போ நான் படம் நல்லா இருக்குன்னு கேரண்டியா சொல்றேன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 100% இந்த படத்துக்கு நீங்க கேரண்டியா வரலாம். ஃபேமிலியோட வரலாம். பெண்கள நான் இப்போ சொன்னதுக்காக பெண்களுக்கான படமா இல்லையான்னா, ஒரு பெண் எதற்காக ஆணை வற்புறுத்துறாங்க? அவனுடைய தன்மானத்தை எப்படியெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க? எவ்வளவு வலி இருக்கு, வேதனை இருக்கு. இந்த சமூகத்துல புருஷனை எவ்வளவு உயர்த்தி காட்டணுன்றதுக்காக பண்றாங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இது ஆணாதிக்க திரைப்படம் அல்லது ஆணை உயர்த்துகின்ற படம்லாம் கிடையாது. ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கின்ற விஷயம்.